வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது இன்றைக்கி தைக்க போகிறது என்னோடய சாரீ தாங்க. இது சின்னாலப்பட்டியில் எடுத்த காட்டன் சாரீ. ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன், டபுள் கலர் கொடுத்துருக்காங்க. ஆஃப் அண்ட் ஆஃப் இது முந்தி வந்து நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த முந்தியில் வந்து ஒரு வெறும் 60 பாயிண்ட் ப்ளவுஸுக்கு கட் பண்ணிவிட்டு, நான் ஒல்லியாக தான் இருப்பேன், அதனால் வந்து எனக்கு போதும். வெறும் 60 பாயிண்ட்டு மட்டும் இந்த முந்தியில் கட் பண்ணிவிட்டு நம்ம ப்ளவுஸ் தைக்க போகிறோம். நம்ம அதுக்கு பதிலாக உள்ளே வந்து லைனிங் கிளாத் கொடுத்து தைக்க போகிறோம். அதுப்போ லென்த்து வந்து சரியாக இருக்கும். இப்போ ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நெக்கோட அகலம் வந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். சுற்றளவு வந்து எப்பயும் போல் 9.25 தான் எனக்கு. இப்போ இதை ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கலாம். இதில் சென்டரில் ஒரு பார்ட்ரு வேறு கொடுத்துருக்காங்க, அதாவது நடுவில் ஒரு பார்டர் இருக்குது. அதை கட் பண்ணி வச்சு நம்ம கழுத்துக்கு கொடுத்து டிசைன் பண்ண போகிறோம். ரொம்ப வித்தியாசமாகவும் அழகாகவும் இருக்கும் இந்த டிசைன் ப்ளவுஸு. வீடியோ கட் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல் வீடியோவில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தனித்தனியாக இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ப்ளவுஸோட அளவு வச்சு நம்ம அது சென்டருக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டார் நெக் இல்லாமல் லைட்டாக நம்ம வளைவு கொடுத்து இது கட் பண்ணி வச்சுக்க போகிறோம். இதை பத்திரமா வச்சுக்கோங்க. ஆனால் நானே இதை பத்திரமா வச்சுக்கல. எப்படியும் மொதல் நாள் தைச்சு மறுநாள் வீடு கூட்டும் போது எப்படியும் மிஸ் ஆயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் அளவு வச்சு தான் நான் கட் பண்ணேன். எப்பயுமே நான் எடுத்து பத்திரமா வச்சுருப்பேன். இது மட்டும் கீழே விழுந்துருச்சு. இப்போ இது வந்து சென்டரில் வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம வெறும் 60 பாயிண்ட்டை தான் கட் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேட்சாலாம் ப்ளவுஸ் வந்து ரேரு தான். நம்ம சேரீ ப்ளவுஸே போட்டு பழகினனால நமக்கு தனியாக ப்ளவுஸ் போட பிடிக்கல. இப்போ வந்து இந்த சென்டரில் இருக்க பார்டர் 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டாக மடித்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். முந்தி நல்லா வந்து பெருசாக கொடுத்துருந்தாங்க, டிசைன் நிறைய. அதாவது வந்து இதை முந்திக்கு தனியாக டிசைன் கொடுத்துருந்தாங்க. அதில் நான் யோசித்து சரி இதிலே நம்ம கட் பண்ணி ப்ளவுஸ் தைச்சிக்கலாம், முந்தி வந்து நமக்கு இவ்வளோ தேவைப்படாது அப்படின்ட்டு நான் அதில் கட் பண்ணிட்டேன். ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு ப்ளவுஸு, ரொம்ப அழகாகவும் இருந்தது, ரொம்ப ஃபிட்டாக செமையாக இருந்துச்சு. இப்போ இந்த பார்டர் கட் பண்ணிவிட்டு ஒரு சைடு மட்டும் மடித்து ஓடு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சைடு மட்டும் மடித்து ஒரு இன்ச் அகலம் வர மாதிரி ஓடு தையல் போட்டுக்கலாம். இருந்த லென்த்து ப்ளவுஸே இவ்வளோ தாங்க. வெறும் 60 பாயிண்ட்டுக்குள்ளே தான் இருக்கும். உள்ளே தான் இருந்த லென்த்தே. இப்போ வந்து இதுக்கும் நம்ம மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம். பின்னாடி வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு, ஏன்னா வந்து நம்ம இருக்கிற கிளாத்தை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணனால நமக்கு பட்டிக்கெலாம் வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்கு பத்தலை. நம்ம கீழே ஜாயின் பண்ணிக்கலாம். மற்றபடி நான் இது வேறு எதுக்கும் ஒட்டு போடல. இதுக்கு மட்டும்தான் பேக் சைடு நான் ஒட்டு போட்டிருக்கேன். மற்றபடி எதுக்குமே இல்லை, எல்லாமே கரெக்டாக வந்தது. இப்போ அமுக்கு தையல் போட்டு மடித்து தைச்சிக்கலாம். ஏன்னா வெயில் காலத்தில் வந்து நம்ம தனியாக காட்டன் சாரீ போடுவோம். ஏன்னா தனியாக வந்து நம்ம ப்ளவுஸ் எடுத்து போட எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. அதனால தான் வந்து எப்படியாவது நம்ம அதிலே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இது மாதிரி நிறைய சாரீக்கு தைச்சிருக்கேன். நான் நூல் முந்தியில் எடுத்து வச்சு அந்த மாதிரி நிறைய சாரீக்கு தைச்சிருக்கேன். இப்போ இந்த பார்டரை வச்சு திருப்பிடலாம். ஒரு தையல் போட்டுட்டு, அது இந்த சாரீ வந்து ரொம்ப வித்தியாசமாக சென்டர் பார்டர் கொடுத்து பண்ணியிருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ மடித்து நம்ம எஜ்ஜில் தையல் போட்டுக்கலாம். இது மாதிரி எஜ்ஜில் போடுங்க. இப்போ இந்த மாதிரி 2 பக்கமும் நம்ம தையல் போட்டாச்சுங்க. இப்போ கைக்கு வந்து பைப்பிங் கொடுத்துக்கலாம். கைக்கு வந்து நம்ம பார்டரு நம்ம எப்பயும் போல் லைனிங் கிளாத்தை மடித்து கொடுத்து ஓடு தையல் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ பைப்பிங் ரைடர் கொடுத்துடலாம். இது வந்து ஒரு மாதிரி வித்தியாசமான பிங்க்குங்க, ரெட்டும் இல்லாமல் பிங்க்கும் இல்லாமல் ஒரு கலரு, ரொம்ப அழகான கலர் இது மேலே கொடுத்துருக்குறது. இப்போ பைப்பிங் கொடுத்துடலாம். இங்கிட்ட ஒரு கைக்கு பார்டரு, அங்கிட்ட ஒரு கைக்கு பார்டரு, சென்டரில் வந்த பார்டரை எடுத்து நம்ம பேக் சைடு டிசைன் கொடுத்துட்டு நம்ம முன்னாடியும் சென்டரில் நம்ம சைடில் கொடுக்குறதுக்கும் தனித்தனியாக நம்ம வச்சு லைனிங் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ வந்து நம்ம பேக் சைடு அடித்து திருப்பி தையல் போட்டாச்சு, முன்னாடி முடிச்சாச்சு. இப்போ அதுக்கு வந்து பைப்பிங் மட்டும் கொஞ்சம் விட்டுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம்.
இப்போ கொஞ்சோண்டு மட்டும் ஒரு நூல் அளவு விட்டுருக்கேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம பைப்பிங் கொடுத்துடலாம். பைப்பிங்க்கு சில்க் காட்டன் எடுத்திருக்கேன். முன்னாடி மட்டும் இந்த மாதிரி தைச்சிட்டு அப்படியே திருப்பிக்கலாம். இது எங்கள் ஊரில் எங்கள் சாமி வந்து பங்குனி உத்திரம் முருகனுக்கு ரொம்ப விசேஷமாக எங்கள் ஊரில் கொண்டாடுவோம். எங்கள் சாமி குலசாமி. அதனால் வந்து பங்குனி உத்திரத்துக்கு தைச்ச ப்ளவுஸ் இது நேற்று போட்டிருந்தேன். செமையாக இருந்தது, எல்லாம் அழகாக இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம பைப்பிங் பண்ணிடலாம், உருட்டி தைச்சிடலாம். ஒரு சைடு மட்டும் கொடுத்தா போதும், இன்னொரு சைடு தேவையில்லை. இதுக்கு வந்து நம்ம கோல்டன் கலர் கான்ட்ராஸ்டாக கொடுத்து நான் பண்ணியிருக்கேன் டிசைனு. இப்போ முன்னாடியே நம்ம உருட்டை தைச்சிடலாம். ஏன்னா வெயிலுக்கு வந்து இந்த காட்டன் ப்ளவுஸ்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நமக்கு அவ்வளோவா வெயிலே தெரியாது, ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம உருட்டி பைப்பிங் பண்ணி முடிச்சாச்சுங்க. அடுத்து வந்து நம்ம டிசைன் பண்ணிடலாம். ஆரம்பத்தில் என்ன அளவு கொடுத்து பைப்பிங் பண்ணுறீங்களோ அதே இது கடைசி வரைக்கும் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். ரொம்ப சூப்பராக பண்ணிட்டோம். இப்போ இருந்த பார்டரை ஜாயின் பண்ணி நம்ம முன்னாடி கொடுத்துடலாம். அந்த கீழே சைடில் 2 இதுக்கும் அதுக்கும் பண்ண லாஸ்ட்டு வரும் பார்த்திங்களா, அந்த இதை ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம முன்னாடி கொடுத்துடலாம். முன்னாடி வந்து 2 பக்கமுமே நான் மடித்து தைச்சிருக்கேன். ஏன்னா பைப்பிங் வச்சு முடிச்சிட்டோம். குட்டி குட்டியாக அந்த வளைவு அந்த பைப்பிங் ஒட்டி பண்ணுறதுனால நமக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியாது. குட்டி குட்டியாக அப்படியே ஃப்ளிட்ஸ் வச்சுருங்க. ஏன்னா அந்த வளைவு நமக்கு ஸ்ட்ரைட்டாக பண்ணிங்கன்னா கிடைக்காது. அந்த குட்டி குட்டியாக நம்ம ஃப்ளிட்ஸ் வச்சா மட்டும்தான் அந்த வளைவு கிடைக்கும். முன்னாடி அப்படியே மடித்து விட்டு தைச்சிட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, அழகாக பண்ணி முடிச்சிட்டோம். பேக் சைடு கொடுத்துருக்காலவே முன்னாடியே நமக்கு வந்துடுச்சு. இப்போ கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து தர்மாக்கோல் பால் நம்ம பண்ணிக்கலாம். இதை வச்சு நல்லா நூல் வச்சு டைட்டாக சுற்றி எடுத்துக்கோங்க. நான் வேறு டிசைன் கொடுக்கலான்னு பார்த்தேன். சரி இது கொஞ்சம் அழகாக தெரிஞ்சது, சரி இதுவே கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. ரெட் கலர்லேயும் அதாவது அந்த பிங்க்லேயும், ரெட்டும் இல்லாமல் பிங்க்கும் இல்லாமல் ஒரு மாதிரி கலருங்க. நான் அதுக்கு மேட்சாக ரெட் கலர் எடுத்திருக்கேன் சில்க் காட்டன் டிசைனுக்கு. இப்போ இதிலும் அதுலேயும் கொடுத்துடலாம். ரெட் கலர் நடுவில் வச்சுட்டு 2 சைடும் கோல்டன் கலர் கொடுத்துடலாம். ஏன்னா வந்து நமக்கு ப்ளவுஸில் வந்து கொஞ்சம் ரெட் கலர் இருக்கனால நமக்கு தெரியாது அவ்வளோவா. வேறு எந்த டிசைன் பண்ணாலுமே அவ்வளோவா நமக்கு பளிச்சுன்னு தெரியாது. அதனால் நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இது நல்லா எடுப்பாகவும் அழகாகவும் இருந்தது. இங்கிட்டும் இங்கிட்டும் கோல்டன் கலர் கொடுத்துட்டு நடுவில் அந்த ரெட் கலர் கொடுத்துடலாம். பிசுரெல்லாம் நல்லா உள்ளே தள்ளி விட்டு 3ஐயும் ஒன்று சேர்த்து அப்படியே கொடுத்துட்டு வாங்க. அந்த வந்து நம்ம நூல் சுற்றணும்ல, அது வரைக்கும் அந்த உள்ளே கொடுத்துருங்க. நல்லா தள்ளி வச்சு தைச்சிட்டு வாங்க. அமுத்தி பிடிச்சிக்கோங்க, அப்போ தான் ஒன்று நகலாது. இந்த மாதிரி அமுத்தி பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் அளவு மட்டும் கேப்பு கொடுத்து அப்படி தைச்சிட்டு வாங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி கொடுத்து அப்படியே தள்ளி தள்ளி வச்சுட்டு வாங்க. ஒரு பக்கத்துக்கு 4-5 இடத்துல வைக்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி நம்ம கொடுக்கும்போது நல்லா அமுத்தி 3ஐயும் சேர்த்து ஒன்று சேர்த்து அப்படியே பிடிச்சிட்டு வாங்க. நகலாத அளவுக்கு பிடிச்சிக்கோங்க. இது லாஸ்ட் ஒன்று முடிச்சிடலாம்.
அவ்வளோதாங்க. முடிச்சுட்டு அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பி அதை அந்த பிசுறெல்லாம் உள்ளே தள்ளி விட்டு நல்லா தைச்சி விட்டுறலாம். ஆனால் இந்த மாதிரி நம்ம சென்டர் கட் பண்ணி பண்ணுறனால உங்களுக்கு நெக்கு வந்து அகண்டு போகாது. ரெண்டாவது வந்து இறங்கி வராது நெக்கு. ரொம்ப ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இது முன்னாடி வந்து 3 இடத்துல கொடுக்குறேன். மூணு இடத்துல இந்த மாதிரி கொடுத்துலாம். தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான டிசைனுங்க. இது ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே நம்ம பாசி கொடுத்து வச்ச மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம ஒரே மாதிரி அளவு எடுத்து மட்டும் பண்ணணும். 2 பக்கத்துக்கு பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ வந்து இதுக்கு உயரம் வந்து 13 இன்ச்சு, அகலம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். இதுக்கு செக்குடு நம்ம பிடிச்சிடலாம். இதுக்கு வேறு என்ன டிசைன் பண்ணணும்னு எனக்கு ஒரு யோசனையும் வரலைங்க. ஏன்னா வந்து நம்ம சென்டரில் கட் பண்ணாமல் இருந்தால் நம்ம வேறு மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கலாம். சென்டரில் கட் பண்ணனால என்ன செய்யணும்னு தெரியல. அவசரத்துக்கு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. 2 லைன் போட்டு நம்ம செக்குடு பண்ணுறது வந்து 1/2 இன்ச்சு கேப் போட்டு 2 லைன் கொடுக்குறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதாவது 1/2 இன்ச்சுக்கு ஒரு சிக்கடும் 1/4 இன்ச்சுக்கு ஒரு சிக்கடும் அந்த மாதிரி வரும். அது ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி இது மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணேன் நான். உங்களுக்கு இது பிடிக்கலன்னா நீங்கள் வேறு மாதிரி கூட பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் பண்ணிட்டு அப்புறம் அடுத்து 1/4 இன்ச்சு அப்புறம் 1/2 இன்ச்சு அந்த மாதிரி பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து என்னடா எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணும். அந்த மாதிரி அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக பிடிச்சிக்கலாம். நீங்கள் அப்படியே கிராஸில் இப்படி மடிச்சிங்கனாவே உங்களுக்கு மடிப்பு வந்து அழகாக வந்துடும். நம்ம ஸ்கேல் வச்சு தான் கூடு போடணும் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. ரொம்ப சூப்பராக உங்களுக்கு மடிப்பு கொடுக்கும். நீங்கள் ஒரே அளவாக மடித்து பிடிச்சிக்கிட்டிங்கனாவே போதும். இப்போ ஃபுல்லாக நம்ம பிடிச்சாச்சுங்க. இப்போ இந்த சைடு இருந்து பிடிக்கலாம். கால் இன்ச்சு பிடிச்சிட்டு அடுத்து 1/2 இன்ச்சு அந்த மாதிரி. இப்போ 1/2 இன்ச்சு விட்டுட்டு அடுத்து பிடிங்க. இந்த மாதிரி இதே மாதிரியே எல்லாத்துக்கும் நம்ம பண்ணிக்கலாம். நீங்கள் பாசி வைக்கும் போது சின்ன கட்டத்துக்கு ஒன்றும் பெரிய கட்டத்துக்கு ஒன்றும் அந்த மாதிரி கொடுங்க. இப்போ 1/4 இன்ச்சுக்கு. ஏன்னா ஒரு இடத்துல நம்ம மடிப்பு கொடுத்துட்டோம்னாவே அதே கவனிச்சு பார்த்து அதே அளவுக்கு அப்படி கொடுத்துட்டு வாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ அடுத்து வந்து நம்ம 1/2 இன்ச்சுக்கு கொடுத்துட்டு அப்படியே திருப்பி 1/4 இன்ச்சுக்கு அந்த மாதிரி. அப்படியே அந்த எட்ஜிலே போட்டு வரணுங்க துணியில். நான் தையல் வந்து ரொம்ப அகண்டு போகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கணும் நமக்கு. அந்த மடிப்பு எட்ஜிலேயே வரணும் தையல். இப்போ முன்னாடிலாம் நாங்கள் கைக்கு மட்டுமே இந்த டிசைன் கொடுப்போம். கை ஃபுல்லாகவே 2 கைக்கும் ஃபுல்லாகவே இந்த டிசைன் கொடுப்போம். சிக்கடி டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ரெட்டையாக கொடுக்க மாட்டோம். சிங்கிளாக தான், சிங்கிள் சிக்கடி வர மாதிரி கொடுப்போம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி அதை மிஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து அகலம் 3 இன்ச்சு வச்சுட்டு இப்போ பேக் சைடு உங்களுக்கு என்ன அளவோ இடுப்போட அளவு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நிக்கோட அவ்வளோ 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/2 இன்ச்சு வச்சுருக்கேன்.
இப்படி கோடு போட்டுக்கலாம். இப்போ நம்ம நீங்கள் மார்க் பண்ணதுலேருந்து இந்த மாதிரி வளைவு போட்டு இது நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா அரேஞ்ச் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இது நம்ம இது அளவுக்காக மட்டும்தான் சொல்கிறது, நம்ம மிஸ் பண்ணாமலே. இல்லைன்னா மிஸ் பண்ணிட்டாலும் ஒன்றும் இல்லைங்க, எக்ஸ்ட்ரா அரேஞ்ச் வச்சு நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது இருந்துச்சுன்னா நம்ம இந்த அளவு எடுத்து இது பண்ணுறதோட நம்ம அப்படியே வச்சு இது பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்தளவுக்கு கீழே மடித்து தைக்க மட்டும் விட்டுட்டு அடியில் ஒரு ரெட் கலர் கொடுக்குறேன்னாட்டா, ஏன்னா ரொம்ப நமக்கு கலர் காம்பினேஷன் ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்றதுக்காக அடியில் ரெட் கலர் கொடுத்துட்டு அதுக்கு மேலே செக்குடு டிசைன் வச்சுட்டு அதுக்கு மேலே லைனிங் வைக்கிறேன் நான். இப்போ ஒரு தையல் போட்டுட்டு திருப்பிக்கலாம். கேமரா கொஞ்சம் தள்ளி வந்துடுச்சு, கவனிக்கல நான். ஒரு தையல் போட்டுட்டு நான் சரியாக வச்சிடுறேன். ஒரு தையல் போட்டுட்டு அதே அளவுக்கு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த சென்டரில் கட் பண்ணி விட்ருங்க. ரெண்டாவது தையல் ஒன்று போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா தேய்ச்சி விட்டு திருப்பிடலாம். இப்போ நிப்பாட்டிட்டா அப்படியே திருப்புங்க. கார்னர் நமக்கு கரெக்டாக கிடைக்கணும். இந்த மாதிரி காட்டன் சாரிக்கு தான் இப்படி பண்ணணும்னு கிடையாதுங்க. எல்லா பட்டு சாரிக்குமே நம்ம அந்த பார்டர் இருந்துச்சுனாவே நம்ம டிசைன் பண்ணலாம். அப்படியே பார்டர் இல்லைனாலும் நம்ம சாரியில் உள் மூந்தியில் கட் பண்ணி எந்த சாரிக்கு வேணாலும் இந்த மாதிரி டிசைன் பண்ணலாம். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கீழே மடித்து தைச்சிடலாம். நமக்கு ரெண்டும் கரெக்டாக வரணும். இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அடையாளப்படுத்திட்டு மடித்து தைச்சிக்கலாம். அப்போ உங்களுக்கு அளவு கரெக்டாக கிடைக்கும். ஓடு தையல் போட்டுக்கோங்க, ஹெம்மிங் பண்ணிடலாம். நமக்கு தையல் விழுந்தால் அந்த இடத்துல நல்லா இருக்காது. அதனால் சும்மா ஓடு தையல் போட்டு அப்படியே ஹெம்மிங் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மேலே ஒரு லைன் பார்டர் கொடுத்துடலாம். இப்போ நம்ம 3 இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ வச்சு தைச்சிடலாம் தான் யோசித்தேன். ஆனால் மேலே கொஞ்சம் ஒரு லைன் பார்டர் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் மீதம் இருந்தது. அந்த இது அப்புறம் பார்டர் கொடுத்து ஜாயின் பண்ணேன் யோசிச்சுட்டு. 3 மடித்து ஓடு தையல் போட்டுட்டு, ஏன்னா நம்ம யூடியூப்பில் போடுறது ஒரே மாதிரி பண்ணக்கூடாது, ஏதாவது வித்தியாசமாக பண்ணணும். மேலில் நம்ம ஒரு லைன் பார்டர் வச்சுட்டு, அது செம்மையாக இருந்தது பார்டர் கொடுத்தது. எட்ஜிலே தையல் போட்டுருங்க. போட்டு சென்டரில் ஒரு மடிப்பு கொடுத்து அப்படியே நம்ம வளைச்சிக்கலாம். இது கையிலேருந்து சைடில் வந்த பார்டர் மிச்சம். நம்ம அது சென்டரில் கொடுத்தது நம்ம முன்னாடி கொடுத்துருக்கோம். இப்படி இருக்கிறத வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அழகாக பண்ண கற்றுக்குங்க. இப்போ இந்த மாதிரி நீட்டாக பண்ணியாச்சு. இப்போ வச்சு நம்ம ஜாயின் பண்ணிடலாம் மார்க் பண்ணிவிட்டு. இப்போ சைடில் வச்சு ஜாயின் பண்ணும்போதே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது போட்டொட்டி செம்மையாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ இதில் நான் 2 தையல் போடுறேன். 2 தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு அமுக தையல் ஒன்று போடுறேன் நான். ஏன்னா இப்போ நமக்கு பிரியாது, ஸ்ட்ராங்காக இருக்கும். அடியில் மட்டும் நம்ம மடித்து விட்டுடலாம்.
அந்த சைடில் இருக்க அந்த ஒரு 1/2 இன்ச் இருக்கும் இல்லையா, அதை மடித்து விட்டுட்டு இப்போ தைச்சிடலாம். முன்னாடி இந்த வளைவில் வந்து லைட்டாக அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு 2வது தையல் அப்படியே அமுக்க தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வளைவு கொடுத்து நீங்கள் தையல் போடும்போது உங்களுக்கு நெக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக அழகாக இருக்கும். இப்போ அப்படியே அமுக்க தையல் போட்டுடலாம். போட்டு முடிச்சுட்டு அவ்வளோதாங்க, ப்ளவுஸ் முடிஞ்சு சைடு ஜாயின் பண்ணி கை வந்து முடிச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா டைட்டாக தைச்சி விட்ருங்க. இப்போ கீழே வந்து நல்லா அதை மடித்து விட்டுட்டு அப்படியே இன்னொரு தையல் போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு 2 தையல் 3 தையல் வந்து அதிலே போட்டு விட்ருங்க. அப்போ தான் வந்து நமக்கு டைட்டாக இருக்கும். ஏன்னா நான் ஒரு ப்ளவுஸ் போட்டு ஒரு 2 தையல் மட்டும் தான் போட்டிருந்தேன். அதுவே வந்து நமக்கு குனிஞ்சு நிமிர்ந்து நம்ம இது பண்ணோம்னா அது அந்த தையல் வந்து விட்டுருது. அதனால தான் சொல்கிறேன், ஒரு 2 3 தையல் அது போட்டுருங்கன்னு. தெரியாது அந்த பார்டரே நம்ம பைப்பிங் பள்ளத்தில் போடும்போது நமக்கு தையல் நிறையா போட்டது மாதிரி தெரியாது. இப்போ இதுக்குமே வந்து லைட்டாக அப்படியே ஹெம்மிங் பண்ணி விட்ருங்க, தூக்காமல் இருக்கிறதுக்கு. ஃபுல் பக்கம் நான் ஹெம்மிங் பண்ணிட்டேன். இப்போ ஃபுல்லாகவே முடிஞ்சு நம்ம ப்ளவுஸ் டிசைன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது எல்லாத்துக்கும் கோல்டன் கலர் பாசி கொடுக்குறேன், எல்லா சிக்கனுக்கும். உண்மையிலே இந்த ப்ளவுஸு ரொம்ப அழகாக வந்தது. என்னோடய ப்ளவுஸ் இது. நான் முந்தியெல்லாம் டிசைன் ப்ளவுஸே போட மாட்டேங்க. ஆனால் வந்து இப்போ இந்த கொஞ்ச நாளாகவே எனக்கே ரொம்ப பிடிச்சி போயிடுது டிசைன் போடுறதுக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த குட்டி சிக்கனுக்கும் பெரிய சிக்கனுக்கும் அப்படியே ஒரு பாசி கொடுத்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இது முன்னாடி பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது பேக் சைடு செம்மையாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் தைச்சி போடுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்க்குறதுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சூப்பர் டிசைன் ஒன்று அடுத்து போடுறது என்னோடய ப்ளவுஸாக தான் இருக்கும். பாருங்கள் அழகாக இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.